அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஈசல் எப்படி பிடிக்கிறது, புற்றுக்குள்ள இருக்கிற ஈசலை எப்படி பிடிக்கிறதுன்றத பார்ப்போம். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஈசை எப்படித்தான் பிடிக்கணும் அப்படின்னு செஞ்சு காமிக்க போறாரு. புத்தை சுத்திக்கு இருக்கிற புல்லை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு. புத்துல ஈரம் பத்தாம இருக்கு, அதுக்காக குடத்துல கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காரு. தண்ணியை தொளிச்சுட்டு அடுத்து நைட்டு எப்படி ஈசல் பிடிக்கிறது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். சுற்றி இறங்கி கீழே வந்துகிட்டு இருக்கு. சரி, இந்தா இப்படித்தானே. ஆமா, தண்ணிக்கு அதையே திரும்ப ஒரு இடம் வந்து இப்போதைக்கு தண்ணி தொளிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இரவு ஈசல் பிடிக்கப்படும். இப்போ நைட்டு மணி 9 மணி ஆயிடுச்சு. நம்ம ஈசல் புத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் ஈசல் புத்து. மேலே லைட் அடியாக இப்போ ஈசல் புத்து மேலே ஈசல் புத்து மருந்தை போட்டிருக்கோம். அது எப்படி கண்ணை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதில் ஈசை பறிங்க அப்படின்னா, இது சல்லடை கண்ணுன்னுவாங்க. சின்ன சின்ன ஓட்டையாத்து வார வச்சுருக்கு பார்த்தீங்களா, இது வழியாத்த ஈசை வரும். க்ளோஸ் அப்பில் போய் பார்ப்போம். இப்போ மருந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. ஈசலை வெளியேற்றுறதுக்காக பாஞ்சாங்குளன்ற ஒரு கொலையை இடித்து அதை மருந்தை புத்து மேலே தூக்கிக்கிட்டு இருக்காரு. இதுதான் கருப்பணசாமி. ஈசை புத்துலேருந்து ஈசையை வெளியேற்றுறதுக்காக இலையை தூக்கிக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து ஈசை விதையை வந்து தீவத்தில் சுட்டு உரசணும். கல்லை வச்சு உரசி அந்த தூளை வந்து தூவணும். அப்படி தூவணும்னா ஈசை வர ஆரம்பிச்சிடும். இப்போ மணி சரியாக 9 மணி ஆகிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நேரத்தில் ஈசல் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈசை வரந்தோட்டிக்கு நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கணும். இங்கே நிலா வெளிச்சம் வந்து மறைஞ்சிருக்கு. மேலே இன்ன வரைக்கும் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. பார்த்து போயா, கீழே பாம்பு இருந்துற போகுது. ஈசை புத்தில் பாம்பு மட்டும் வராது, தேள் எல்லாம் வரும். நாம தான் பார்த்து காலை வச்சு மூச்சுக்கணும் இரவு நேரம். அதுக்காகத்தான் பகலில் புத்தை வந்து செடி சத்தைகளை சுத்தம் பண்ணுறது. அடுத்து ஈசல் பறியும் போது அடுத்த வீடியோவை நம்ம எடுக்கலாம் ஆரம்பிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணுறாருன்னா, விதையை ஈசன் விதைன்னு சொல்லக்கூடிய இந்த விதையை வந்து சுட்டு ஊத போகிறாரு. சொன்னது மாதிரியே ஈசை விதையை சுட்டு ஊதி ஈசையை வெளியேற்றிட்டாரு. பாருங்கள், ஈசை பறந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஒத்த ஈசை வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், 2 ஈசை வந்துருச்சு. லைட்டை குடியா பார்ப்போம். எங்கேருந்து வருதுன்றதை பார்ப்போம். நேராக புத்துக்கிட்ட போவோம். பாருங்கள், புத்தோட துவாரத்தில் இருந்து ஈசை வெளியேறிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி எல்லா இடத்துலையும் கரையான் பறந்துக்கிட்டு இருக்கு. இந்த தீவத்துக்கு ஈசை வந்துருச்சு. எங்கே புத்து இருக்கோ புத்துல இருந்து அந்த தீவத்தை நோக்கி வெளிச்சத்துக்கு ஈசை வருது. குழிக்கு 10 சேர் வருமா? வரணும்ல. சொன்னது மாதிரியே ஈசையை வெளியேற்றிட்டாரு. குழி நம்பிக்கிட்டு இருக்கு. கூட அருவா வச்சிருக்காரு. புத்துல இருந்து எப்படி பறந்து வருதுன்னு பார்ப்போம். வெளிச்சம் தெரியல சரியா, இந்த அளவுக்கு ஈசல் வர்றது தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் இப்படி வச்சு பார்த்தா தெரியுது. லைட்டை புத்து பக்கம் திருப்பி பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். அந்த வருது. அங்கே போயா என் மாப்பிள்ள என்ன இருக்கு? தேள் இருக்கா? தேள் இல்லையா? அங்கே வரையா புத்த கலைச்சிக்கு இருக்கிறத. நைட்டில் ஈசை புத்தில் ஈசை மட்டும் இருக்காது, ஈசையை திங்கிறதுக்கு தவளையும் தேள் வந்திருக்கும். பாருங்கள், 2 தவளை இருக்கு. இது புத்து. புத்துக்கு பக்கத்தில் தேள் எப்படி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. பாருங்கள், வாய் நிறைய ஈஸியாக பிடிச்சி வச்சுருக்கு. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா கடிச்சு போடும். ஈசை புத்துக்குள்ளே அந்த மாதிரி தேள் இருக்கும், பாம்பு இருக்கும். எத்தனை தேள் இருக்குன்னு பாருங்கள். ஈசல் புத்தில் எவ்வளவு தேள் இருக்குன்னு பாருங்கள். மட்டைக்குள்ளே ஒன்று, பக்கத்துலேயே தேள் இருக்குது. வளர்த்தது மாதிரியே இருக்குது. பாருங்கள், உள்ளே இருந்து இன்னும் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. உள்ள கூட வச்சிருக்கும் போல. ஈசை பிடிக்கிற ஆபத்துல இருந்து ஆளை கொட்டிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஈசை பிடிக்கணும். ஈசை எப்படி வெளியேறுன்னு பாருங்கள்.